Peacemakers of Christo. நீ உன் குடும்ப வாழ்க்கையை அறிவோடு வழி நடத்துகிறாயா, அறிவில்லாமல் வழி நடத்துகிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5வரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்து விடும் என்றார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அறிவியல் ஞானிகள் சொல்லுகிறார்கள், நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது 99.9% உம்முடைய அறிவை நீ இந்த உலகத்தில் பயன்படுத்தினீர், சக்தியை பயன்படுத்தினீர், வார்த்தையை பயன்படுத்தினீர். ஆண்டவரே, மகா சக்தி உடையவராய் நீர் திகழ்ந்தீர் என்று இந்த அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவரே, எஸ் அப்பா, நீர் அறிவுள்ளவர் ஆண்டவரே, நீர் புத்தியுள்ளவர் ஐயா. ஆண்டவரே, நீர் ஞானம் மிக்கவர் சுவாமி, நீர் மகா சக்தி உடையவர். நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். தூணிலும் என்ன இருக்கிறது, துரும்பிலும் என்ன இருக்கிறது, காற்றில் என்ன இருக்கிறது, அலைகளில் என்ன இருக்கிறது என்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. சாத்தான்கள் என்ன நினைக்கிறான், யூதர்கள் பரிசேயர்கள் என்ன நினைக்கிறார்கள், மறைநூல் அறிஞர்கள் என்ன நினைக்கிறார்கள், நிக்கோதேமு என்ன நினைத்தான் என்று நீர் அறிந்தவர் ஆண்டவரே. நீர் ஞானம் உள்ளவர் ஐயா. ஆமாப்பா, உம் சக்தி வல்லது, உம் சக்தி பெரியது சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இன்று முட்டாளாக வாழ்கிறேன் ஆண்டவரே, அறிவில்லாமல் வாழ்கிறேன் ஆண்டவரே, சக்தி இல்லாமல் வாழ்கிறேன் ஆண்டவரே, தெம்புள்ளாமல் வாழ்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, இன்று நான் உடைந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே, நான் அனைத்தையும் இழந்து போய் கிடக்கிறேன் சுவாமி. முட்டான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய முட்டாளான முடிவுகளினால் என் கணவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் ஆண்டவரே. என் கணவன் கோபக்கார கணவனாக மாறி போய்விட்டான் ஆண்டவரே. என் கணவன் குடிகார கணவனாக மாறி போய்விட்டான் ஆண்டவரே. என்னுடைய முட்டாளான பேச்சின் நிமித்தம் ஆண்டவரே, என் கணவன் இன்று வேறொருத்தியோட இருக்கிறான் ஆண்டவரே. என் கணவன் என்னை மறந்துட்டான் ஆண்டவரே. என் கணவன் என்னை வெறுக்கிறான் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய முட்டாளான ஞானத்தின் நிமித்தமே நான் இன்று வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறேன் சுவாமி. ஆமா ஆண்டவரே, நான் முட்டாளான முடிவுகளை எடுத்ததனாலே ஆண்டவரே, என் மனைவி இன்று பிரிந்து போய்விட்டாள் ஆண்டவரே. டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா ஆண்டவரே, என்னை விட்டுட்டு போயிட்டா ஆண்டவரே, பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டா ஆண்டவரே. அப்பா, என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டா ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய முட்டாளின் தனத்தினாலே என் மனைவி செத்து போயிட்டாலே ஆண்டவரே. என் மனைவி ஆண்டவரே ஓடி போயிட்டாலே ஆண்டவரே. அப்பா, அவள் வெறுத்து பேசுகிறாளே, கோபப்படுகிறாளே, என்னுடைய முட்டாள்தனம் தான் ஆண்டவரே என் மனைவியை ஆண்டவரே துன்புறுத்த வைக்கிறது சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய முட்டாளான முடிவுகளின் நிமித்தமே ஆண்டவரே, என் பிள்ளைகள் இன்று வாழ்க்கை இழந்து போய் கிடக்கிறார்கள் ஐயா. எதை படிக்க கூடாதோ ஆண்டவரே, எதை படிக்க வைக்க கூடாதோ அதை படிக்க வைத்தேன் ஆண்டவரே. எங்கு வேலைக்கு அனுப்ப கூடாதோ அங்கு அனுப்பினேன் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, யாரிடம் திருமணம் செய்து வைக்க கூடாதோ அந்த குடும்பத்தில் நான் திருமணம் செய்து வைத்தேன் ஆண்டவரே. அதனால என் குடும்பத்துல அப்பா இன்று துக்கங்களும் சோதனைகளும் ஐயா. என் புள்ள ஆண்டவரே இன்னைக்கு தினமும் அழுவுற ஆண்டவரே. என் புள்ள தினமும் அழுவுறா சுவாமி. ஆமா ஆண்டவரே, எஸ் அப்பா, என்னுடைய முட்டாள்தனம் தான் ஆண்டவரே. நகையை இழந்தேன் அப்பா, பணத்தை இழந்தேன் ஆண்டவரே. என்னுடைய முட்டாள்தனத்தினாலே சொத்துக்களை இழந்தேன் ஆண்டவரே, வீட்டை இழந்தேன் ஆண்டவரே, வேலையை இழந்தேன் ஆண்டவரே, அண்ணன் தம்பிகள் உறவுகளை இழந்தேன் ஆண்டவரே, அக்கா தங்கைகள் உறவுகளை இழந்தேன் ஆண்டவரே. எனக்கு அறிவே இல்லையே அப்பா. ஆமாப்பா ஆண்டவரே, அன்னைக்கே உஷாரா ஆயிருக்கலாம் ஐயா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய நோயில கடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேன் ஐயா. அன்னைக்கு எல்லாரும் புத்தி சொன்னாங்க, இதை செய்யாத, இதை குடிக்காத, இங்கு செல்லாத, அவங்களோட பேசாத என்று. ஆனால் அதை கேட்கல ஆண்டவரே. அறிவில்லா கன்னிகளை போல ஆண்டவரே, எதை சேர்த்து வைக்கணுமோ, எந்த எண்ணெயை வைத்து தீபத்தை வெளியே வைக்கணுமோ, ஆனால் அதை செய்யலையே அப்பா.
ஆண்டவரே. அதன் நிமித்தமே இன்று என்னுடைய வீட்டுல இருள் சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எண்ணெய் பூத்துற நான் ஆண்டவரே முட்டாளா எண்ணெயை சேர்த்து வைக்கலையே அப்பா, காசை சேர்த்து வைக்கலையே, சொத்துக்களை சேர்த்து வைக்கலையே, நகையை சேர்த்து வைக்கலையே. அதன் நிமித்தமே இன்னைக்கு என் குடும்பம் பரதேசி குடும்பமா இருக்கிறது. ஊதாரித்தனமாக வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்தேனே ஆண்டவரே. அதனால இன்னைக்கு அப்பா நான் ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டு இருக்கிறேனே சுவாமி. அப்பா, எண்ணெயை சேர்த்து வைக்காத எத்தனையோ தந்தைமார்கள், எத்தனையோ கணவன்மார்கள், எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, பேராசை பிடித்து அது டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் என்று கொடுத்து இன்று எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, என் மேல மனம் இறங்கும் ஐயா. ஐயோ, தப்பு செஞ்சிட்டோமே, தப்பு செஞ்சிட்டோமே, தப்பு செஞ்சிட்டோமே. இதை எப்படி திருத்துவது, இப்ப எப்படி இருக்குது, இதை எப்படி மாற்றுவது என்று தெரியலையே ஆண்டவரே. அப்பா, அழைகிறேன், திரிகிறேன், எல்லாத்தையும் கெஞ்சுறேன் ஆண்டவரே. ஒரு முன்னேற்றங்களும் இல்லை சுவாமி, ஒரு மாற்றங்கள் இல்லை ஆண்டவரே. எனக்கு உதவுவார் யாரும் இல்லை அப்பா. தெய்வமே, என் எண்ணெயை எனக்கு கொடுங்கப்பா. என் மனைவியை, என் மகளை நான் காப்பாத்திக்கணும் ஐயா ஆண்டவரே. என் மகனை, என் கணவனை நான் காப்பாத்திக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, இப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் எண்ணெயை ஊற்றுங்க. இந்த விளக்குகள் எரியட்டும் ஐயா, இந்த வாழ்வுகள் எரியட்டும் ஆண்டவரே. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. உம்முடைய கதவுகளை திறங்க ஆண்டவரே. மூடப்பட்ட இந்த கதவுகள் ஆண்டவரே திறக்கப்படட்டும். மூடப்பட்ட வாழ்க்கை திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, எல்லாத்தையும் இழந்துட்டு இன்று கண்ணீரோடும் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீர். அவர்களுடைய அணைந்து போன வாழ்க்கையிலே எண்ணெயை ஊற்றி தீபமாக விழுக வைப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். நபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய
திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு, ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.